பண்ணும்போது காயை வந்து கட் பண்ணிட்டு தண்ணியில வந்து வாஷ் பண்ணுவோம். நான் சொல்ற மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க. காய் வந்து நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, அரிசிய வந்து 2 தடவ கழுவிட்டு 3வது தடவ கழுவுன தண்ணி. இந்த தண்ணிய வந்து நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். அந்த தண்ணியில வந்து நான் காய வந்து கட் பண்ணி போட்டுக்குவேன். இதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, காய் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். வாழைக்காய், வாழைப்பூ, வாழைத்தண்டு இது எல்லாமே வந்துட்டு காய் அறுக்கும்போது பார்த்தீங்கன்னா, உடனே வந்து கலர் சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி தான் கத்திரிக்காவும். இந்த மாதிரி அரிசி கழுவுன தண்ணியில வந்து அந்த காய வந்துட்டு கழுவி பாருங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா நம்ம முதல் நாள் கழுவி வச்ச பாத்திரத்த வந்து எடுத்துட்டு அந்தந்த இடத்துல கொண்டு போய் அடுக்கி வச்சுட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு காத்தால எந்திரிச்சோனே டென்ஷன் இல்லாம வேலை செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து காத்தால எந்திரிச்சோனே டீ வைப்போம். டீ வைக்கிற பாத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா, அடியில தான் இருக்கும். இப்ப இந்த மேல இருக்கிற பாத்திரத்தெல்லாம் ஒவ்வொன்னா எடுத்துட்டு, அதுக்கப்புறம் கீழ இருக்கிற பாத்திரத்த எடுக்கிற மாதிரி இருக்கும். கையோட ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணிட்டு, இந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு போய் அந்தந்த இடத்துல நம்ம அடுக்கி வச்சுட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டென்ஷன் இல்லாம இருக்கும். நம்ம வேண்டிய பாத்திரத்துல எந்த இடத்துல இருக்குமோ, அந்த இடத்துல இருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டீ வைக்கிற கிளாஸ், டீ வடிகட்டி இது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம ஒவ்வொன்னா தொலைவிட்டு இருக்க தேவையில்ல இந்த ட்ரேல. அதனால எல்லாத்தையும் எடுத்துட்டு கொண்டு போய் அந்தந்த இடத்துல வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம வேணும்போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கையோட ட்ரேவ வந்து காலி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, மீண்டும் நம்ம பொருள கழுவி வைக்கிறதுக்கு அந்த ட்ரே